நான் அந்த அவிழ்க்கப்படாத முடிச்சுக்கள்னா எப்படி இது வைரல் ஆகுது, உடனே போய் அவங்கள தூக்கிட்டு போய் போட்டு அடித்து சாகடிச்சிருங்க. ஸோ இந்த டைம் டியூரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே என்ன அவ்வளோ இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல், ஏசி ஸ்பெஷல், டிசி ஸ்பெஷல்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு ஈகோ, இவங்களுக்குள்ளேயே ஒரு கான்ட்ரவர்சிஸ், இவங்களுக்குள்ளேயே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. இன்றைக்கி போய் எவ்வளோ ஒரு வெட்கக்கேடான செயல். நான் வீடியோ எடுத்து நான் போய் வெளியே அதை ரிப்போர்ட் பண்ணிட்டேன்னு எனக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு ஒரு விட்னஸ் கொடுக்குறாரு அப்படின்னா, நம்ம கடமையை நம்ம திறம்பட செஞ்சாலோ என்ன செய்யணுமோ அதை செய்யணும், என்ன செய்யக்கூடாதோ அதை செய்யணும்னு அவங்க நெறிமுறை தன்னை படுத்திக்கிட்டாலே ப்ராப்பராக போயிட்டுருக்கோம். இந்த ஸ்பெஷல் டீமில் ஃபார்ம் பண்ணுறதுன்றது கிடையாது. அந்த ஸ்பெஷல் டீமுக்கு வெல் எக்யூப்டு பைப்பையோ லத்தியவோ கொடுத்து அடிக்கிறது கிடையாது. சவுக்கு மீடியா நெட்வொர்க் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அஜித் விவகாரத்துக்கு அப்புறமா லா பற்றி பேசுங்க, ஒரு தனி மனித மீறல் அப்படின்னு ஒன்று நடந்துச்சுன்னா எங்களுடைய உரிமைகள் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. ஸோ அதை பற்றி பேசுறதுக்காக நம்ம கூட வழக்கறிஞர் திரு ராஜ்குமார் இருக்காரு. வாங்க பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். ஒருத்தர் மேலே குற்றச்சாட்டு வந்துருச்சு, அவங்கள போலீஸ் கூப்பிடுறாங்க. நம்ம ஊரோட நடைமுறை என்னென்னா சார் கூப்பிட்டாருவா அப்படின்றது தான். அப்போது நான் ஒரு சிட்டிசனாக கேட்க முடியுமா, என் மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டுட்டு நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறத மேக் ஷூர் பண்ண முடியுமாங்க சார்? இல்லை, கண்டிப்பாக நம்ம எந்த ஒரு விதமான ஒரு செய்கையிலையும், அதாவது தவறான செய்கையோ சட்டத்துக்கு புறம்பான செய்கையோ ஈடுபடாத பட்சத்தில் திடீர்னு போலீஸ் ஒன்று விசாரிக்கணும்னா போலீஸ்க்கு பவர்ஸ் இருக்குது. சந்தேகம் ஏற்படுற பட்சத்தில் யாரை வேணாலும் கேட்கலாம். பட் அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லாத பொழுது நம்மளை விசாரணைன்னு கூப்பிட்டா, சார் ப்ராப்பராக எதுக்காக நீங்கள் விசாரிக்கிறீங்க, ஏன்னா சட்டத்தில் நீங்களே சம்மனே உங்களுக்கே அந்த 35(3)ல் கொடுத்து முதல்ல 41A சம்மன் கொடுக்கணும். விசாரணைக்கு அழைக்கும்போது ஒரு தண்டனைக்குரிய குற்றத்தில் ஈடுபட்டிருந்தால் கூட 7 வருஷம் கீழே இருந்துச்சுன்னா சம்மன் கொடுக்கணுன்றது சட்டத்தில் இடம் இருக்குது. உச்சநீதிமன்றம் வரைக்கும் அதை வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி தான் போலீஸ் அழைக்க முடியும். யாரோ திடீர்னு போய் நீ வா அப்படின்லாம் பண்ண முடியாது. ஒரு சஸ்பீஷியஸ் ஆக்ட்ஸ், சந்தேகப்படும். இப்போ இந்த அஜித் குமார் வழக்கிலே எடுத்துக்கோங்களேன், அவரை போலீஸ் இங்கே கூப்பிட்டுருக்காங்க, இல்லை ஸ்பெஷல் டீம் கூப்பிட்டுருக்கு அப்படின்னா, ஏன் சார் என் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா, நான் எதுக்கு வரணும்னு அவர் கேள்வி எழுப்பியிருக்க முடியுமா? எழுப்பியிருக்கோம். அதுக்குரிய ஒரு கால அவகாசமே ஏற்படவில்லை. இல்லை அவர் போகாமலே இருந்திருக்க முடியுமா, நான் வரமாட்டேன் போய் எஃப்ஐஆரை பதிவு பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு? ஏன்னா இப்போ எல்லாருமே சொல்கிறது அதுதான், எஃப்ஐஆர் இல்லாமல் தூக்கிட்டு போனது இட்ஸ் லைக் அ கிட்னாப்னு சொல்கிறீங்க. இல்லை, அதுதான் இதில் அவிழ்க்கப்படாத முடிச்சுகள் என்னென்னா, இவங்க கோயிலுக்கு போகிறாங்க, நகையை காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த லேடிஸ். இப்போது அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு எப்போ போனாங்க, அந்த வீடியோ ஒன்று பதிவு பண்ணி அதை வைரல் ஆக்கிட்டாங்க. ஆனால் சட்டப்பூர்வமாக அவங்க என்ன பண்ணணும், லோக்கல் போலீஸ் அப்ரோச் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கணும், அதில் எஃப்ஐஆர் போட்டிருக்கணும். உண்மையாலேயே ஒரு சீரியஸான அஃபென்ஸ் அது, நகை களவாடப்பட்டிருக்குன்றது. அதுக்கு போய் ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் பண்ணுன்றது அவசியம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் எஃப்ஐஆரே போட்டிருக்கணும். இல்லை ஒரு சிஎஸ்ஆரே பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா, க்ரைம் கேசஸில் சிஎஸ்ஆர் பதிவு பண்ணுற நடைமுறை கிடையாது. ஸோ அப்படியும் ஒரு பெட்டிஷன் குவரியாக இதை ட்ரீட் பண்ணி விசாரிக்கின்றாங்க. ஆன் ரெக்கார்டாக ஒரு புகார் ஒன்று இருந்திருக்கணும். அதுக்கு ஒரு இன்ஸ்பெக்டரோ ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர், அதுதான் சும்மா ரோட்டில் போகிறவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது. ரோட்டில் டியூட்டி பார்க்குறவங்ககிட்ட சும்மா ஸ்பெஷல் டீமில் இருக்கணும் போய் நீங்கள் ஸ்பெஷல் டீமில் தான் நீங்கள் விசாரிங்கன்னு சொல்ல முடியாது. ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர்னால் அதான் அவங்க ஒரு காவல் நிலையம் சென்று அங்கே அந்த டைமில் டியூட்டியில் இருக்கிற ஒரு அதிகாரிகிட்ட போய் நம்ம கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க முறைப்படி இதை பதிவு செஞ்சு அதை என்ட்ரி போட்டு சிஎஸ்ஆர் போடுவாங்க. இல்லை அதை ஒரு அப்டேட் போட்டு ஜென்ரல் டைரியில் அதுக்கு விசாரணைக்கு போனால் அதை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. எஃப்ஐஆரை ரெஜிஸ்டர் பண்ணலனாலும் இப்போது அந்த கோயிலில் நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், இல்லை ஹாஸ்பிட்டல் நடந்திருக்கு அப்படின்னா ஒரு என்ட்ரியை போட்டு விசாரிக்கிறதுக்காக போவாங்க. இதெல்லாம் அவங்களோட அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்து அஜித்குமார் அப்படி போய் ரீச் பண்ணி பிக்கப் பண்ணிவிட்டு விசாரணைக்கு வந்திருந்தா கூட பரவாயில்ல. நான் அந்த அவிழ்க்கப்படாத முடிச்சுக்கள்னா எப்படி இது வைரல் ஆகுது, உடனே போய் அவங்கள தூக்கிட்டு போய் போட்டு அடித்து சாகடிச்சிடுறீங்க. ஸோ இந்த டைம் டியூரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே என்ன அவ்வளோ ஒரு ஸ்பீடாக ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறத யாராலையுமே அசர்டைன் பண்ணதுனால தான் நீதிமன்றம் கேள்வி எழுப்புது.
அப்போது எப்படி யாரோட இன்ஸ்ட்ரக்ஷனில் இப்படி உடனடியாக நீங்கள் இது பண்ணுறீங்க, எஃப்ஐஆர் ஏன் போடலை அப்படின்னு கேட்குறாங்க. அதன் பிறகு அடித்து துவைச்சி அட்மிட் பண்ணும்போது ஒரு கம்ப்ளைண்ட்டை வந்து ஒரு போலீஸ்கிட்டேருந்து வாங்கி அதை எஃப்ஐஆராக போடுறாங்க. அப்போ அடுத்தடுத்த கிரைம் நம்பர் அசைன் பண்ணப்பட்டு பண்ணுறதுக்கு அந்த நீங்கள் டைம் டூரேஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அஜித்குமார் அடித்து சாகடிச்சிருவாங்களா? விசாரணை செஞ்சு அங்கே இருக்கிற சிசிடிவியை பார்த்து அங்கே இருக்கிற விட்னஸஸை விசாரித்து இது இந்த நகைகள் எடுக்கப்பட்டிருந்தா இந்த இடத்துல போயிருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு டைம் எடுத்து தானே விசாரிக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே ஒருத்தரை ஃபிக்ஸ் பண்ண முடியாதுல்ல. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு அந்த கன்சர்ன் ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் அந்த ஸ்பாட்டுக்கு போய் விசிட் பண்ணணும். அதுக்குரிய ஃபார்மாலிட்டிஸ் ப்ரொசீஜர்ஸ் லீகல் போய் ஒரு பார்வை சார் ரஃப் ஸ்கெட்ச் இதெல்லாம் போட்டு சம்மந்தப்பட்ட விசினிட்டியில் இருக்கிற ஆட்களை விசாரிக்கணுன்றது நடைமுறை. புதுசாக இப்போ தான் நம்மளோட காவல்துறை ஸ்காட்லாண்டு ஒரு போலீஸ்க்கு இணையான ஒரு காவல்துறைன்னு சொல்லி பேர். இது ஸ்காட்லாந்து போலீஸ்க்கு தெரியுமான்னு தெரில சார். இப்போங்க சார், மேலை நாடுகள்லாம் வந்து ஒரு விசாரிக்கும் முறை அப்படின்னு இருக்கும். அவங்க வந்து அடிக்கிறதுல அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கா மாதிரி தெரியல. அதுக்காக அங்கே வந்து குற்றங்கள் நடந்ததுன்னா விசாரிக்காமல் விட்டுறது இல்லை உண்மையான அக்யூஸ்டை கண்டுபிடிக்காமல் இருக்கிறது இல்லை. அப்போ அவங்க கிட்ட இருந்து நம்ம சில விஷயங்களை கற்றுக்கணும் அப்படின்னா அது என்ன சார்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க வந்து ஒரு அக்யூஸ்டை பார்க்க போகிறாங்க அப்படின்னாலே கேமராவை ஆன் பண்ணிடுறாங்க, பாடி கேமரா ஆன் பண்ணிடுறாங்க இல்லையா? அது மாதிரி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன சார் அவங்ககிட்டேருந்து? இல்லை, கண்டிப்பாக இது ஒரு 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 மெக்கானிசம் ஏற்படுத்தப்பட வேண்டும். எப்படின்னா இந்த ஸ்பெஷல் டீம் இன்ட்ரகேஷன்லாம் இருக்கிறாங்கன்னா அது வந்து இப்போ இவங்க தான் எப்படி தவறு நடக்குதுன்னா, நான் சொன்னேன் இல்லையா, இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல், ஏசி ஸ்பெஷல், டிசி ஸ்பெஷல்னு. இப்போ இவங்க பண்ணுறது அவங்களுக்கு அவங்க வேறு லைனில் இருப்பாங்க, ட்ராவல் பண்ணுவாங்க. இவங்களுக்குள்ளேயே ஒரு ஈகோ, இவங்களுக்குள்ளேயே ஒரு கான்ட்ரவர்சிஸ், இவங்களுக்குள்ளேயே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்படிங்கிற பொழுது என்ன ஆகுதுன்னா ஒரே மேட்டரை இவர் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறாரு. இல்லை இவர் தான் அது, இவங்க தான் அது, இவன் தான் திருடன், இவன் தான் பண்ணான் அப்படின்னு. அதையே ஒரு ஏசி ஸ்பெஷல் டீமில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, இல்லை ஒருத்தர் க்ளீன் இவங்க தான் பண்ணுறாங்கன்னு இவங்களுக்குள்ளேயே ஒரு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. இதெல்லாம் நடைமுறையில் நம்ம அன்றாடம் பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் எங்கேயும் வெளியே வந்து ஏன்னா ஒரு ப்ராப்பரான மெக்கானிசம் இல்லை. இவங்க வந்து உயரதிகாரி என்ன பண்ணுறாங்க, அவங்க டெஸ்க் ஒர்க்கு தான் பார்க்குறாங்க. என்னப்பா போனையா, சிசிடிவி பார்த்தியா, கூப்பிட்டியா, விசாரிச்சியா, என்ன சொல்கிறான் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. எத்தனை உயரதிகாரிகள் வந்து சம்மந்தப்பட்ட இடத்துல போய் பண்ணி எத்தனை ஐபிஎஸ் அதிகாரிகள் ஃபீல்டில் வந்து இந்த விசாரணை மேற்கொண்டிருக்காங்க? ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ கீழ் லெவலில் இருக்கிற இந்த ஸ்பெஷல் டீமில் இருக்கிறவங்க சொல்கிறது தான் மேலே அப்டேட்டு. அப்படிங்கிறம்போது அவங்கள வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு, கிராஸ் செக் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிசம் இல்லை. ஸோ அவங்க சொல்கிறது தான் அப்படியே ட்ராவல் ஆகி போயிடுது. ஸோ அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா நம்ம சொல்கிற செட் பண்ணுற நரேட்டிவ் தான் இங்கே இன்வெஸ்டிகேஷனாக ரெக்கார்ட் ஆகுது, அதுதான் போகுதுன்னு சொல்லிவிட்டு அப்படியே அவங்களுக்கு என்ன ஆகிடுது, அந்த ஒரு அதிகார மமதையும் அன்கண்ட்ரோல்டாக அப்போ என்ன வேணாலும் நம்ம இன்வெஸ்டிகேஷன்னா நம்ம தான் சுப்பீரியர் தாட்டிங்கிற மாதிரி போகிறனால தான் இந்த மாதிரி போயிட்டு இந்த மாதிரி அஜித்குமார் மரணங்கள் மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. நம்ம எல்லாத்தையும் குற்றச்சாட்டு செய்யலை. இதோட ஆரம்பம், இதோட மெயின் ஃபேக்டர்ஸ் என்னங்கிறதுக்கு, காரணிகள் என்னங்கிறது உங்களுக்கு நான் வந்து இதை வந்து சொல்கிறேன் சார். இப்போ இந்த இன்ஸ்டண்ட்டால் காவலர்களோட மனநிலை மாறி இருக்குமாங்க சார்? அதாவது நம்மளுக்குன்னு ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது, நம்மளை கவனிக்கிறதுக்கு நீதிமன்றம் இருக்குது, மக்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட மனநிலை மாறி இருக்குமாங்க சார்? பாசிட்டிவாக என்ன நான் சில போலீஸ் அஃபிஷியல்கிட்ட பேசி ஒரு இன்ட்ராக்ஷன்லேயும் நம்ம ஒரு கிரிமினல் சைடில் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் என்னோட ஒரு பெர்செப்ஷன், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, இது வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு இம்பேக்டை தான் ஏற்படுத்திக்க தேவையில்ல, ஒரு பாசிட்டிவாக இதை வந்து எடுத்துக்கொள்ளப்படல. எப்படின்னா இப்போது கொஞ்ச நாள் சாத்தாங்குளம் மேட்ரு நடந்ததுலேருந்து எப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்து ஒரு எஃபெக்டிவாக சார் இவன் தான் சார் வந்து மெயின் அஃபண்டரு, இவன் தான் சார் ரியல் கல்ப்ரிட்டு அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் கை வச்சாதான் ஹியூமன் ரைட்ஸ்னு போவீங்க, கோர்ட்டு கேள்வி கேட்கும், எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. நாங்கள் பிக்கப் பண்ண போனால் அன்டைமில் போக முடியாது, நாங்கள் வந்து ரொம்ப நாள்லாம் வச்சுக்க முடியாது. இப்படி அவங்களோட இதை ரொம்ப சுருக்கிட்டாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக தான் அதை எடுத்துக்கிறாங்க. தவிர நம்ம கடமையை நம்ம திறம்பட செஞ்சாலோ என்ன செய்யணுமோ அதை செய்யணும், என்ன செய்யக்கூடாதோ அதை செய்யணும்னு அவங்க வந்து நெறிமுறை தன்னை படுத்திக்கிட்டாலே ப்ராப்பராக போயிட்டுருக்கோம். ஒரு விஷயம் நடக்கும்போது அதை நம்ம பாசிட்டிவாக
எடுத்துக்கிட்டு இவன் அத்துமீறி செயல்பட்டிருக்கான், நம்ம அத்துமீறி செய்யக்கூடாது, பர்ஃபெக்டாக நம்ம என்ன செய்யணுமோ போலீஸிங் எப்படி செய்யணுமோ அப்படி தான் செய்யணும் அப்படின்னு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டால் அது ஒரு நல்ல ஒரு இம்பேக்டாக இருக்கும். ஆனால் இது எப்படி இருக்குதுன்னா எல்லாத்துக்கும் வந்து நம்ம கையை கட்டி போடுறாங்க, நம்ம வந்து ஏதாவது போட்டால் நம்மளை கேள்வி கேட்டு நம்மளை வந்து ஜெயிலுக்கு அனுப்புகிறாங்க, நம்ம ஏன் வேலை செய்யணும், நம்ம பாட்டுக்கு 10ஓட 11 இருந்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இப்போதைக்கு இருக்கே தவிர இது பெரிய ஒரு ப்ராக்ரெசிவாக எதுவும் நடக்குமான்றது தெரியல, பார்ப்போம். அதாவது தனி மனித உரிமை அத்துமீறல் தான் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் அக்யூஸ்டை கண்டுபிடிக்கணுன்ற ஒரு பொறுப்புணர்வு இருக்குல்ல, அது கண்டிப்பாக போலீஸ்க்கு தானே இருக்கு. ஆமாம், அந்த இடத்துலையே இப்போ வந்து போலீஸார்கள் பின்வாங்குறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், இந்த மாதிரியான அடுத்தடுத்த சம்பவங்கள் வந்து மோஸ்ட்லி ஒரு ஸ்டேஷனில் இருக்கிற விசாரணை அன்றாடம் மக்களை சந்திக்கிற ஒரு எஸ்எஸ்ஐயோ ரைட்டரோ ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு போனால் அது வந்து ப்ராப்பராக பண்ணுறதுக்கு கையாளுறதுக்கு அவங்க தயங்குறாங்க, உண்மையாலேயே பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் ஒரு கான்சிக்வன்ஸ் தான் இதில் வந்து இருக்க தவிர இதனால் ஒரு படுத்தப்பட்டது இதனால் அப்படி வந்து இதை எடுத்துக்கல. இது வந்து நிறையா அவங்களுக்கு வந்து இப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் ட்ரைனிங் போவாங்க, அடுத்த ப்ரொமோஷன் போகும்போது ஃபாரின் இன்டர்நேஷ்னல் செமினார்ஸ்லாம் போய் அட்டன் பண்ணிட்டு வருவாங்க. ஒரு யூனிவர்சலாக ஒரு ப்ரோட்டோகால்ஸ் எப்படி இருக்குது, ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா போயிட்டு படிச்சுட்டு வராங்க, அனலைஸ் பண்ணிட்டு வராங்க இருக்காங்க. ஸோ இங்கேருந்து சென்ட்ரல் டெபுடேஷன் போனால் வேறு யூனிட் போகும்போது அதெல்லாம் வராங்க. ஸோ அவங்களோட கேடர் வேறு. ஆனால் இப்போ வந்து நீங்கள் ட்ரைனிங்கில் இருக்கிறவங்களுக்கு வெறும் லா கிளாஸ் தான் எடுக்கிறீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்கில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு சிச்சுவேஷனை வந்து இது வந்து ஒரு ஸ்கில் ஓரியன்ட் ஒரு விஷயம், இது ஒரு ஆர்ட் இன்வெஸ்டிகேஷனுங்கிறது. இதை சும்மா போர்டில் படிச்சுட்டு அவங்களுக்கு அது அந்த அந்த கேசஸ்குள்ளே அவங்களுக்கு கொண்டு வரணும். அந்த காலத்தில் தான் சொல்லுவாங்க, இந்த ரைட்டர்ஸ் பழைய இருப்பாங்க இல்லையா, ரிட்டையர்ட் ஆனவங்களாம் இருந்தாங்க, 87 பேட்செல்லாம் சொல்லுவாங்க, அவங்களாம் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸான ஆள். அந்த ரிட்டையர்ட் ஆனவங்களை கூப்பிட்டு வச்சு கூட டாக்குமெண்டேஷன் ப்ராப்பராக இதில் என்ன லீகல் இன்க்ரீடியன்ட் இருக்கணும், ஒரு கம்ப்ளைண்ட்டில் ஃபைனல் ரிப்போர்ட் போடும்போது எப்படி வரும், கோர்ட் என்ன கேட்கும், என்ன எதிர்பார்க்கும், எப்படி கன்வியூஷன் வாங்கி போடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் சிஸ்டம் வந்துருச்சு, கட் காப்பி பேஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு தெரியல இதில் நாளைக்கு ஒரு ட்ரையல்னு போனால் இது என்ன நிற்கும் என்ன நிற்காது, ஒரு டிஃபென்ஸில் என்ன கிராஸ் ரைஸ் பண்ணுவாங்க, கோர்ட் எதை கேள்வி கேட்கும் அப்படிங்கிறது எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறவங்களுக்கு ஒரு பேசிக் புரிதல் இருக்கணும். இதுக்கு இந்த ஸ்பெஷல் டீம்னு ஃபார்ம் பண்ணுறதுன்றது கிடையாது. அந்த ஸ்பெஷல் டீமுக்கு வெல் எக்யூப்டு பைப்பையோ லத்தியவோ கொடுத்து அடிக்கிறது கிடையாது, அவங்கள வெல் எக்யூப்டு ஆக்குறது. அவங்கள எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நாலேஜ் வைஸ் அவங்கள சீர்படுத்தி சட்டத்தையும் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நடைமுறையும் சொல்லி கொடுத்து எல்லாத்தையும் அவங்கள வந்து ஒரு மோல்டு பண்ணி கொண்டு வந்தால் தான் கண்டிப்பாக இந்த மாதிரி அஜித்குமார் மாதிரி மரணங்கள் நடக்காமல் தடுக்கப்படும். இல்லை என்றால் இதே மாதிரி அடுத்து ஒரு வருஷமோ இல்லை கொஞ்ச நாள் கழித்து வரும், அதுக்கு வீடியோ ஆதாரம் இருக்குமா தெரியாது, அது அப்படியே நீர்த்து செய்யப்படும். உண்மையாலே பாதிக்கப்பட்ட ஒரு சாமானியன் போகும்போது போலீஸ் ஹெல்ப்லெஸ்ஸாக தான் இப்போ ஆகிட்டாங்க. நான் கையை வச்சா என்னை கேட்பாங்க, நான் விசாரித்தேன்னா என் மேலே பெட்டிஷன் வரும் அப்படின்ற மனப்பக்குவத்துக்கு போயிட்டாங்க. ஸோ இதை வந்து கண்டிப்பாக ஒரு களை எடுத்து அவங்களுக்கு ஒரு ஒரு கிளாஸஸ் ஒரு செமினார்ஸ் ஒரு ஸ்கீம்ஸ் வந்து கண்டிப்பாக கொண்டு வந்து எல்லா வகையிலையும், ஏன்னா போலீஸிங்கிறது தான் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் அல்ல ஒரு செக்யூரிட்டி ஸ்டேட்டில் வாழ்கிறோன்னா போலீஸிங் ப்ராப்பராக இருக்கணும். அதுக்குன்னு குற்றம் செஞ்சு குற்றத்தை கண்டுபிடிக்க மட்டும் இல்லை, குற்றம் நடக்காமல் தவிர்க்கிறதுக்கும் பொதுமக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்கும் எல்லாம் கலந்து தான் ஒரு போலீஸிங். ஸோ இதை வந்து ஆளுபவர்கள் தான் இது தொடர்பாக மனசு வைக்கணும். அதுக்கு ஒரு பொருளாதாரத்தை வந்து அவங்க ஒதுக்கி இந்த மாதிரியான சீர்திருத்தங்களெல்லாம் கொண்டு வரதை பற்றி அவங்க தான் சார் முடிவு பண்ணாங்க. கவர்மெண்ட் தான் இதை ஸ்டெப் எடுக்கணும். ஒரு டிசியோ இல்லை ஒரு எஸ்பியோ அவரால் எப்படி தனிப்பட்டு பண்ண முடியும், இருக்கிற இவங்க கொடுக்குற இந்த டைம் அலோகேஷனை இவங்களால் பண்ண முடியலன்னா ஸ்பெஷலாக இன்வெஸ்டிகேஷன் திருப்பி அவங்களுக்கு கிளாஸு செமினாரு அதுக்குள்ளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு இவங்களுக்கு லா கிளாஸு இதெல்லாம் எப்படி இது என்ன ஸ்கூல் காலேஜில் இருக்கிற மாதிரி இல்லை இதுக்கு இன்டர்னுக்கு போயிட்டு வாங்கன்னு அனுப்ப முடியாது இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் கலந்து ஒரு சிஸ்டமேட்டிக்காக கொண்டு வந்து பண்ணால் மட்டும்தான் இந்த மாதிரி உயிரிழப்புகளும் நடக்காமல் தவிர்க்கும், யாருக்கும் நீதி கிடைக்கிறதும் உடனடியாக தாமதமின்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு அஃபென்ஸ் நடந்துச்சா
போலீஸ் ஸ்டேஷன் போனாங்கன்னா பட்டுன்னு எப்படி அரெஸ்ட் பண்ணணும், எப்படி அவனை வந்து சார்ஜ் ஷீட் போடணும், என்ன நடக்கணுமோ இமீடியட்டாக நடந்து ஒரு ரெமெடி கிடைக்கும். 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு இந்த பாருங்கள் இன்றைக்கி போய் எவ்வளோ ஒரு வெட்கக்கேடான செயல். நான் வந்து வீடியோ எடுத்து நான் போய் வெளியே அதை ரிப்போர்ட் பண்ணிட்டேன்னு எனக்கு வந்து உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னு ஒரு விட்னஸ் கொடுக்குறாரு அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். அப்போ நாளைக்கு யார் வருவா? இது யாராவது ஒரு இந்த மாதிரி விஷயத்த யாருக்காவது ஒரு துணி வருமா, இல்லை அதை வெளியே சொல்லுவாங்களா? ஸோ எங்கெல்லாம் இது அந்த ஒரு இம்பேக்ட் போய் நிற்குன்றதுக்குரிய ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சரியாக ஒரு ஸ்கீம் லைன் ஒரு கொண்டு வந்தீங்கன்னா, ஸ்ட்ரீம் லைன் பண்ணி நீங்கள் ஃபார்முலேட் பண்ணிங்கன்னா தான் நம்ம ஒரு தீர்வு கிடைக்கும். ஸோ பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்கும் தகவல்களுக்கும் நன்றி சார். வணக்கம்.